இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பிளானே இல்லாமல் தான் கிச்சனுக்குள்ளே போனேன். பாலும் வாங்கலை. என் ஹஸ்பண்டோட அம்மா நிறைய தானியெல்லாம் போட்டு சத்து மாவு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சத்து மாவு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ராகி தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இந்த டைமில் ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்காத, பேபியோட வெயிட் ரொம்ப அதிகமாயிரும், நார்மல் டெலிவரிக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு எல்லாரும் என்னைய சொல்கிறாங்க. என்ன பண்ண, இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் என்னை கேட்கவே மாட்டேங்குதே. பீட்ரூட் ஜூஸ் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கணும்னு என்னை நானே திட்டிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி கண்டிப்பாக குடிக்கணும்னு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படி கொஞ்சம் நேரம் உலாத்திட்டு மதியம் லஞ்ச் பண்ணணுமே, அதுக்காக பட்டாணி தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். இது பட்டாணி சீசனா, மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் பட்டாணி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. நேற்று தான் மார்க்கெட் போனேன். இது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப நல்லதான், அதனால நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட இந்த வாட்டர் மெலனும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதை எந்த பக்கம் கட் பண்ணனே தெரில, ஒரு வழியாக கட் பண்ணி கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு சமைக்க பிளானே இல்லாதனால சிம்பிளாக ரசம் பட்டாணி கூட்டுன்னு போயிடுச்சு. நேற்று வச்ச காரக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா என்ன வச்சாலும் எனக்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து கீரை கூட்டு வச்சுருந்தாங்களாம், அதையும் கொடுத்தாங்க. பிளானே இல்லாத அன்னைக்கு தான் 2 குழம்பு 2 கூட்டுன்னு இன்றைக்கி முறையை கழிச்சாச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.